என் அன்புக்குரியவர்களை நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இது வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அன்று உங்களில் அநேகர் ஆலயத்திற்கு சென்று கல்வாரி பாடு மரணத்தை தியானிப்பது வழக்கம். கிறிஸ்தவத்தின் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார். வெள்ளிக்கிழமைகளிலே நீங்கள் சென்று கர்த்தருடைய கல்வாரி பாடு மரணத்தை தியானிக்கிறீர்கள். வீட்டிற்கு வரும்பொழுது அந்த உணர்வு, அந்த உறவு, அந்த ஐக்கியம் ஆலயத்திலே நிற்பது போல நீங்கள் உணர்வீர்கள் என்றால் நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த உணர்வும் அந்த உறவும் உங்களோடு கூட தொடர்ந்து வருகிறது என்றால் நீங்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வெறுமனே வழிபட்டு திரும்பி வருவதல்ல, அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அது மிக சிறந்தது. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்கிருந்த ஒரு அருமையான தேவாலயத்தின் வளாகத்திலே நாங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைமை வந்தது. அப்பொழுது அந்த வளாகத்தில் ஒரு வழிபாட்டு இடம் இருந்தது. அநேகர் வந்து அந்த வழிபாட்டு ஸ்தலத்தில் வணங்கி சென்றார்கள். ஒரு வாலிப மகள் வந்தாள். வந்து அந்த கண்ணாடி கூண்டிற்குள் இருக்கிற அந்த உருவத்தை பார்த்து அவள் அந்த கண்ணாடி கூண்டை முத்தமிட்டு கடந்து சென்றாள். அவளுடைய அன்பு என்னை மிகவும் தொட்டது, பரவசப்படுத்தியது. அவள் எங்கேயோ போய்கொண்டிருக்கிற ஒரு வாலிப மகள் வந்து அந்த கண்ணாடி சுவரை முத்தமிட்டு சென்றாள். ஓடிப்போய் அவளோடு கூட பேச வேண்டும் போல எனக்கு இருந்தது. என் சூழ்நிலைமை பேச முடியவில்லை. நான் இதை ஆழமாய் சிந்தித்தேன். அவளுக்குள் இருந்த ஏதோ ஒரு அன்பு வந்து முத்தமிட்டு செல்ல வைத்தது. இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் மாத்திரம் இருக்கிறாரா, இல்லை உங்கள் உள்ளத்திற்குள் இருக்கிறாரா? உங்கள் உள்ளம் ஒரு ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. யோவானிலே ஒரு வசனத்தை படிக்கிறோம், உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் ஆலயத்தில் வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லவில்லை, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த இரட்சகர் இயேசு உன்னோடு கூட நடக்க விரும்புகிறார். நீ எங்கு சென்றாலும் கூட வர விரும்புகிறார். உன்னோடு பேச விரும்புகிறார். உன்னோடு உறவு கொள்ள விரும்புகிறார். இந்த உறவும் இந்த ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்று சத்தியத்தை அறிந்து கொண்ட அந்த அறிவும் தான் கிறிஸ்தவத்துக்கு ஆதாரம். மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, ஆனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் ஆலயத்தில் சென்று ஆண்டவரை தொழுது கொள்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரே, நீர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும். பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார், வாசிக்க விரும்புகிறேன். எபேசிற்கு எழுதின நிருபம் 3:17 வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். கிறிஸ்து எப்படி வருவார்? விசுவாசித்து இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும் என்று கூப்பிடும் பொழுது வருவார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, என்றைக்காவது உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் இயேசுவை உங்கள் உள்ளத்திற்குள் அழைத்தீர்களா? நீங்கள் கேட்கலாம், அவர் எவ்வளவு பெரிய கடவுள், நான் ஒரு பாவி ஆயிற்றே, அவர் எனக்குள் வருவாரா? பாவிகளை ரட்சிக்கத்தானே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீங்கள் ஒரு பாவி என்று சொன்னாலும் நீங்கள் இயேசுவே என்னை கழுவும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும் என்று கூப்பிடும் பொழுது அந்த இயேசு வருவார், கழுவுவார், மன்னிப்பார். இதையெல்லாம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் வாசமாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறதே. உள்ளத்திற்குள் இயேசுவை கூப்பிடுங்கள். ஆலயத்தில் சென்று முத்தமிட்டு விட்டு அந்த இயேசுவை அங்கேயே விட்டு சென்று விடாதபடி, இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்திற்குள் வசிக்கிற இயேசுவை முத்தம் செய்வீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடக்கும் போதும், நிற்கும் பொழுதும், போகும் பொழுதும், வரும் பொழுதும், பேசும் பொழுதும், அமர்ந்திருக்கும் பொழுதும் அந்த இயேசுவை முத்தம் செய்வீர்கள். அந்த இயேசுவை நேசிப்பீர்கள். இது எவ்வளவு ஒரு அன்பான உறவு, இது ஒரு நெருக்கமான உறவு. இந்த உறவை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். செய்ய வேண்டுவது என்ன? விசுவாசத்தோடு இயேசுவை உள்ளத்திற்குள் கூப்பிடுங்கள். என்னை கழுவும், என்னை மன்னியும், என்னை உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். அவர் வருவார், கழுவுவார், மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார், உங்களோடு கூட வாசம் பண்ணுவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே,
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைகளில் யாரெல்லாம் இன்றைக்கு இயேசுவே நீர் என் உள்ளத்திற்குள் வர வேண்டும், ஆலயத்தில் மாத்திரம் இருக்கக்கூடாது, என் மனதை உம்முடைய ஆலயமாய் மாற்றும், என் உள்ளத்தை உம்முடைய ஆலயமாய் மாற்றும், உடைய கோவிலாக மாற்றும், என் இல்லத்தை உம்முடைய ஆலயமாக மாற்றும் என்று ஆசையோடு கேட்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திற்குள் நீர் வர வேண்டும் இயேசுராஜா. அவர்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து அவர்கள் பாவங்களை கழுவி அவர்களை உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இன்றைக்கு யார் யாரெல்லாம் இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே நீர் என்னோடு வாசம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களோடு கூட நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, சிலுவையிலே அறையுண்டு மரித்து உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கு உங்க பிள்ளைங்க உள்ளத்துல வாசம் பண்ணுங்கப்பா. எப்போதும் உம்மோடு இருக்கிற உறவிலை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. நீங்க வந்தா மனதில் சமாதானம் வரும், நீங்க வந்தா உள்ளத்தில் சந்தோஷம் வரும், நீங்க வந்தா இருதயம் தூய்மையாகும், நீங்க வந்தா வீடு பரிசுத்தமாகும், நீங்கள் வந்தா வீடு சமாதானமுள்ள வீடாய் மாறப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தாங்க யாரெல்லாம் உம்மை அழைக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திற்குள் வந்து வாசம் பண்ணுங்க ஏசையா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நீங்கள் அழைத்ததினால் உங்கள் உள்ளத்திற்குள் வந்திருக்கிறார். ஆலயத்தில் சென்று மாத்திரம் முத்தமிடாதிருங்கள். அன்றாடம் அதிகாலையில் எழுந்தவுடன் உங்கள் உள்ளத்திற்குள் வாசம் செய்கிற இயேசுவை விசுவாசத்தோடு முத்தம் செய்யுங்கள். அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட தங்கி இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நினைவோடு ஆண்டவர் இயேசுவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.